தன்னுடைய தர்பாருக்கு விசாரணைக்காக வரும் வழக்குகளில் பலவற்றை அக்பர் பீர்பாலிடம் ஒப்படைப்பதுண்டு. ஒரு நாள் அக்பரின் அனுமதியுடன் தர்பாருக்கு வந்த மதுசூதன் என்ற வியாபாரி அவரை வணங்கிய பின், பிரபு, என் பெயர் மதுசூதன். நான் ஒரு நெய் வியாபாரி. ஒரு மாதத்திற்கு முன் அஸ்லாம் கான் எனும் என் நண்பன் என்னிடம் வந்து 20 முகராக்கள் கடன் கேட்டான். 15 நாட்களுக்குள் திருப்பித் தருவதாக கூறியவன் இதுவரை அதை திருப்பித் தரவே இல்லை என்றார். உடனே பீர்பாலின் பக்கம் திரும்பிய அக்பர், பீர்பால், இந்த வழக்கை நீ கவனிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு சம்மதித்த பீர்பால் மாலையில் மதுசூதனை தன் வீட்டில் சந்திக்க சொன்னார். மாலையில் மதுசூதன் வீட்டிற்கு வந்ததும் அவரை நடந்தவற்றை மீண்டும் விளக்க சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு, ஆக நீங்கள் அஸ்ஸலாமுக்கு கடன் கொடுத்ததற்கு அத்தாட்சி எதுவும் இல்லை, சாட்சிகளும் இல்லை என்றார் பீர்பால். அதற்கு மதுசூதன் ஆமாம் என்றார். அவருக்கு தைரியம் அளித்து அனுப்பிய பின் பீர்பால் அஸ்லாம் கானை தன்னை சந்திக்கும்படி தகவல் அனுப்பினார். சற்று நேரத்தில் நல்ல உடை அணிந்த வாட்டசாட்டமான ஓர் ஆள் பீர்பாலை தேடி வந்தார். நான் தான் அஸ்லாம் கான், என்னை வர சொன்னீர்களாமே என்றார். உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும், உங்கள் மீது ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார், அதை பற்றி உங்களை விசாரிக்க வேண்டும் என்றார் பீர்பால். என் மீது புகாரா? நான் மிகவும் நாணயமானவன், என் மீது புகார் வர சிறிதும் வாய்ப்பு இல்லையே என்றான் அஸ்லாம். மதுசூதன் அவர் மீது தொடுத்துள்ள வழக்கை பற்றி பீர்பால் விவரித்தும், நான் ஏன் அவரிடமிருந்து கடன் வாங்க வேண்டும்? எனக்கு ஏராளமான சொத்து இருக்கிறது, நெய் வியாபாரத்தில் நல்ல லாபமும் சம்பாதிக்கிறேன். மதுசூதன் என் மீது வீணாக பழி சுமத்துகிறான் என்றான் அஸ்லாம். இருக்கலாம், ஆனால் வழக்கு என்று வந்துவிட்ட பின் அதை நன்கு விசாரிக்க வேண்டியிருக்கிறது என்றார் பீர்பால். அல்லாஹ் எனக்கு ஏராளமான செல்வதை வழங்கி இருக்கிறார், எனக்கு யாரிடமும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அஸ்லாம் அடித்து கூறினார். உடனே பேச்சை மாற்றிய பீர்பால், அஸ்லாம், உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றார். சொல்லுங்கள் என்று அஸ்லாம் கூற, கிராமத்தில் உள்ள என் நண்பனிடம் எனக்கு ஒரு டின் நெய் அனுப்ப சொன்னேன். அவன் 2 டின் நெய் அனுப்பிவிட்டான். ஒரு டின் நெய்யை எங்காவது விற்றுவிட்டால் நல்லது என்றார் பீர்பால். அதை என்னிடம் கொடுங்கள், அதை விற்று பணத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றான் அஸ்லாம். நன்றி, நாளைக்கே உங்கள் கடைக்கு அந்த 1 டின் நெய்யை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பீர்பால் அவரை அனுப்பி வைத்தார். மறுநாள் மதுசூதன் வீட்டிற்கு சென்ற பீர்பால் அஸ்லாம் கானிடம் கூறியது போல் கூறிவிட்டு நெய்யை விற்று தர முடியுமா என்று கேட்டார். மதுசூதனும் அதற்கு ஒப்புக்கொண்டதும் 2 பேர் கடைக்கும் 2 நெய்டின்கள் அனுப்பப்பட்டன. மறுநாள் பீர்பால் தன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கையில் மதுசூதன் மூச்சிறைக்க ஓடி வந்தார். பீர்பால், நீங்கள் அனுப்பியிருந்த டின்னில் ஒரு பொற்காசு இருந்தது, அதை கொடுக்க வந்தேன். நெய் விற்ற பணம் இதோ என்று அவர் மொத்தத்தையும் பீர்பாலிடம் தந்தார். அட், நான் அனுப்பிய டின்னில் பொற்காசு இருந்ததா? நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, நன்றி மதுசூதன் என்றார் பீர்பால். அதிர்கட்டும், என்னுடைய வழக்கு என்ன ஆயிற்று என்று மதுசூதன் கேட்க, அதுவா, நான் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறேன், நாளைக்கு முடிவு தெரியும் என்றார் பீர்பால். அடுத்த நாள் பீர்பால் வீட்டுக்கு வந்த அஸ்லாம், உங்களுடைய நெய் விற்ற பணம் இதோ என்று பணத்தை அளித்தார். அவருக்கு நன்றி தெரிவித்த பின் அவரை உட்கார சொல்லிவிட்டு பீர்பால் தன் வேலைக்காரனை அழைத்து அவன் காதில் ரகசியமாக ஏதோ கூறினார். அவர் என்ன கூறினார் என்று அஸ்லாமின் காதில் விழவில்லை, அதை பற்றி அவன் பொருட்படுத்தவும் இல்லை. பீர்பால் தன் வேலைக்காரனிடம் ரகசியமாக கூறியது இதுதான்: நேராக நீ அஸ்லாமின் வீட்டுக்கு போ, அவருடைய மகனை கூப்பிடு, அவனுடைய தந்தை பீர்பாலின் வீட்டில் இருப்பதாக கூறு, பிறகு நெய் டின்னில் இருந்த ஒரு பொற்காசை எடுத்து வர மறந்துவிட்டதாகவும் அதை உடனடியாக எடுத்து வரவும் என்று அவன் தந்தை கூறியதாக சொல் என்றார். வேலைக்காரனை அஸ்லாமின் வீட்டுக்கு ரகசியமாக அனுப்பிய பின் பீர்பால் தன் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அஸ்லாமிடம் பேச்சு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றே காலத்தை கடத்தினார். சற்று நேரத்தில் அஸ்லாமின் மகனுடன் பீர்பாலின் வேலைக்காரன் திரும்பினான். அந்த சிறுவன் அஸ்லாமை நோக்கி ஓடி வந்து, அப்பா, நீங்கள் எடுத்து வர சொன்ன பொற்காசு இதோ, இது நமக்கு நேற்று நெய் டின்னில் கிடைத்தது என்று உண்மையை உளறிவிட அஸ்லாம் கோபத்துடன், அதிக பிரசிங்கி, உன்னை யார் இங்கே வர சொன்னது? நெய் டின்னில் பொற்காசா? நீ என்ன மடத்தனமாய் உளறுகிறாய் என்று உண்மையை மறைக்க அரும்பாடுபட்டார். அவனை ஏன் மிரட்டுகிறீர்கள் அஸ்லாம்? பையன் உண்மையைத்தான் கூறுகிறான், நீங்கள் தான் மூடி மறைகிறீர்கள். இந்த பொற்காசை நான் தான் நெய் டின்னில் வைத்தேன், உங்களை சோதிப்பதற்காகத்தான் அதை செய்தேன். இனியும் பொய் பேச முயன்றால் உங்கள் தலை போய்விடும் என்று பீர்பால் மிரட்ட அஸ்லாம் உண்மையை ஒப்புக்கொண்டு பொற்காசை பீர்பாலிடம் திருப்பி தந்தார். சரிதான், நீங்கள் மதுசூதனிடம் கடன் வாங்கிய 20 முகராக்களையும் இதே போல் என்னிடம் திருப்பி தந்துவிடுங்கள் என்றார் பீர்பால். நான் மதுசூதனிடம் கடன் வாங்கவே இல்லை என்று அஸ்லாம் பழைய பல்லவியை பாட, இதை கேட்டதும் பீர்பால், அஸ்லாம்,
இனியும் பொய் பேசினால் உங்களுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் என்று அஸ்லாம் கானை பயமுறுத்த, அவன் உண்மையை ஒப்புக்கொண்டு கடனை திருப்பி கொடுப்பதாக கூறி பீர்பாலிடம் மன்னிப்பு கேட்டு வாங்கிய கடனை மொத்தமாக திருப்பி அளித்தான். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை அக்பர் வெகுவாக பாராட்டினார்.